Welcome to Aditya Max for Self-Learning, 11th Standard. Hi student, exercise 1.3, question number 7. Find the largest possible domain of the real valued function f of x is equal to square root of 4 minus x square divided by square root of x square minus 9. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதோட பாசிபிள் டொமைன் கேட்குறாங்க. இப்போ பாசிபிள் டொமைன்னாலே பாசிபிள் எக்ஸ் வேல்யூஸ் தான். இப்போ நம்ம given ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் as it is எழுதுவோம். See the solution. The given function is f of x is equal to square root of 4 minus x square divided by square root of x square minus 9. இப்போ இந்த ரூட்டுக்குள்ள இருக்க இந்த டேர்மையும் இதையும் எடுத்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணா எக்ஸோட கிரிட்டிக்கல் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை செய்யலாம் நெக்ஸ்ட். ஸோ 4 minus x square is equal to 0. இதுல இருந்து x square is equal to 4. அப்ப x is equal to square root of 4. So x is equal to plus or minus 2. இந்த டேர்ம் எடுத்துக்குவோம். இதை எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ x square minus 9 equal to 0. அப்ப x square is equal to plus 9. x is equal to square root of 9. x is equal to plus or minus 3. minus 2 plus 2 minus 3 plus 3. So, இந்த critical numbers நம்ம number line systemத்துல represent பண்ணணும். அப்போ ஒரு number line system போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நம்பர் லைன் சிஸ்டம் போட்டுட்டு இந்த பாயிண்ட் எல்லாம் அதில் ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கலாம். இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி, இந்த பக்கம் பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதில் மைனஸ் த்ரீ சம்வேர் இங்கே இருக்கலாம். தென் மைனஸ் 2, அப்புறம் பிளஸ் 2, பிளஸ் 3. இந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம நம்பர் லைன் சிஸ்டத்தில் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எத்தனை இன்டர்வல்ஸ் இருக்கு பாருங்க. மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து மைனஸ் 3 வரைக்கும் ஒரு இன்டர்வல், மைனஸ் 3 டு மைனஸ் 2, மைனஸ் 2 டு 2, 2 டு 3 அண்ட் 3 டு இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி இன்டர்வல்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இதில் ஒவ்வொரு இன்டர்வல்ல இருந்து ஒரு பாயிண்டை எடுத்து இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த இன்டர்வல்ல மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 3 இதுல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அப்ப மைனஸ் 4. அப்ப எஃப் ஆஃப் மைனஸ் 4 இது என்ன வரும்? இப்போ ஃபங்க்ஷன்ல பாருங்க, எப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாது இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ வந்து நாட் டிஃபைன், நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதே மாதிரி டினாமினேட்டர் வந்து 0 வரக்கூடாது. ஸோ டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா ஹோல் ஃபங்க்ஷன் வந்து இன்டிட்டர்மினன்ட் ஆயிடும். ஸோ இது ரெண்டுத்துல மட்டும்தான் நாட் பாசிபிள், அதர்வைஸ் பாசிபிள் தான். இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 4 ஃபைண்ட் அவுட் பண்ண போனா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 4 ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்ப நியூமரேட்டர்ல 4 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 16. இப்போ பிளஸ் 16 டிவைடட் பை டினாமினேட்டர்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு மைனஸ் 9. இப்போ என்னாச்சு பாருங்க, நியூமரேட்டர்ல மைனஸ் 12 டிவைடட் பை டினாமினேட்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 மைனஸ் 9 which is 7. எனிவே நியூமரேட்டர்ல நெகட்டிவ் வந்துருது, ஸ்கொயர் ரூட் குள்ள நெகட்டிவ் வந்துருது. அப்ப இது நாட் பாசிபிள். ஓகேவா? சோ இந்த இன்டர்வல் பாசிபிள். நெக்ஸ்ட் இந்த இன்டர்வல்ல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்ப மைனஸ் 3 டு மைனஸ் 2, அப்ப மைனஸ் 2.5 அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். எஃப் ஆஃப் minus 2.5. This is equal to square root of 4 minus x க்கு பதிலா minus 2.5. அப்ப minus square plus 2.5 into 2.5 6.25. ஓகேவா? divided by denominator square root of 6.25 minus 9.
So this is equal to numerator பாருங்களேன் again minus 6.25 இதுதான் greatest number. So இங்க நமக்கு நெகட்டிவ் வந்துரும் divided by இங்க ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் வருது. So anyway ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்தா that is not defined. அப்ப எந்த இன்டர்வலும் not possible. So இங்க வர நம்பர் வந்து நமக்கு முக்கியம் இல்ல. இது என்ன கொடுக்குது பாசிட்டிவா நெகட்டிவா அதுதான் முக்கியம். இப்ப ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள பாசிட்டிவ் தான் that we can find. எந்த நம்பர் வந்தாலும் நம்மளால அதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எந்த நெகட்டிவ் நம்பர் வந்தாலும் நம்மளால ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த இன்டர்வலும் நாட் பாசிபிள். இதுல இருந்து நம்ம ஒரு நம்பர் எடுத்தோம் -2.5. ஸோ எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம். இன் பிட்வீன் -3 to -2ல எது எடுத்தாலும் உனக்கு நெகட்டிவ் தான் வருது. அப்ப இந்த இன்டர்வல் வந்து நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் இன்டர்வல்க்கு வாங்க -2 to +2. இதுல 0 எடுத்துக்கலாமா? அப்ப f of 0 இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. this is equal to numerator square root of 4 minus 0 4 divided by square root of 0 minus 9 is -9. anyway denominatorல வர ஸ்கொயர் ரூட் குள்ள நெகட்டிவ் வந்துருது. அப்ப இதுவும் என்னதான் நாட் பாசிபிள். இந்த இன்டர்வலும் நமக்கு நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் இன்டர்வல்க்கு வாங்க 2 to 3. இதுல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் 2.5 எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப 2.5 எடுத்து ஒர்க் அவுட் பண்ணா இதே தான் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா -2.5 பிகாஸ் x ஸ்கொயர் இருக்கு. அப்ப மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் தான், பிளஸ் ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் தான். அப்ப f of +2.5. so this is equal to square root of 4 minus 6.25 divided by square root of 6.25 minus 9. anyway numeratorல என்ன வந்துருது ஸ்கொயர் ரூட் குள்ள நெகட்டிவ் வேல்யூ வந்துருது. டினாமினேட்டர்ல பாசிட்டிவ் வந்தாலும் நியூமரேட்டர்ல நெகட்டிவ் வந்ததனால இதுவும் நாட் பாசிபிள். ஓகேவா? இப்ப லாஸ்ட் இன்டர்வல் இந்த இன்டர்வலும் நாட் பாசிபிள். இப்ப 3 to infinity இதெல்லாம் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 4 இப்படி எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்ப என்ன வரும் f of 4. அப்ப this is equal to லாஸ்டா கிடைச்சது தான் நமக்கு கிடைக்கும். சோ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க 4 minus x square. அப்ப 4 minus 4 square 16 divided by x square minus 9. 16 minus 9. anyway நியூமரேட்டர்ல என்ன வந்துருது ஸ்கொயர் ரூட் குள்ள நெகட்டிவ் வந்திருக்கு. டினாமினேட்டர் எது வேணாலும் இருக்கலாம். 16 minus 9 is 7. இப்ப இதுவும் என்னதான் நாட் பாசிபிள் தான். ஓகேவா? இப்ப பாருங்க இந்த क्वेश्चनல எல்லா இன்டர்வல் எந்த இன்டர்வல் எடுத்தாலும் வேல்யூ என்னவா இருக்கு நாட் பாசிபிளா இருக்கு. அப்ப டொமைன் therefore அப்ப அந்த டொமைன் ஒண்ணுமே கிடையாது, பாசிபிள் டொமைனே இல்ல. அப்ப டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் empty. அப்ப null set 5 போட்டுக்கலாம். ஓகேவா? so this is our required answer. thank you. Thanks for your support. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எங்க மேத்ஸ் வீடியோஸை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.